ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து வெளியில் போனோம்னா, மெயினாக வந்து கடைக்கெலாம் போனோம்னா, இல்லை கடையிலேருந்து ஏதாவது பொருள் வாங்கினோம்னா, ஸ்நாக்ஸ் வாங்கினோம்னா மெயினாக ஒரு எண்ணெயில் பண்ணுவாங்க. அது வந்து ஃபார்ம் ஆயிலுங்க. ஸோ அதோட செடி தான் வச்சிங்களேன். இது வந்து ரீசெண்டாக நாங்கள் கொண்டு வந்து இறக்கியிருக்கோம். ஒரு 400-450 செடி பக்கமாக கொண்டு வந்து இறக்கியிருக்கோம். ஏன்னா ஒரு 4 ஹெக்டர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சு கொண்டு வந்து இறக்கியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து கொண்டு வரோம் அப்படின்னா, கோத்ரேஜ் ஃபேக்ட்ரி இங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். புதுசாக ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் கோத்ரேஜ் பூட்லாம் இருக்குல்ல, அதே கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து இங்கே பக்கத்தில் ஃபேக்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே எங்கள் ஊரில் வந்து ஒரு 350 ஹெக்டர் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஏற்கனவே வச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்து ஏற்கனவே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் புதுசாக இப்போ வைக்கலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு மானியம் தருதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஹெக்டருக்கு வந்து 11,000 தராங்க வருஷத்துக்கு. ஸோ வந்து இது நல்ல பலன் உள்ளது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட்டாக ஒரு டன் வந்து 14,500 பக்கமாக போகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க வந்து ஆயில் டெஃபிசிட்டை குறைக்கிறதுக்கு, ஃபார்ம் ஆயில் டெஃபிசிட்டை குறைக்கிறதுக்காக, ஏன்னா 95% நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்காக இந்த மானியம் தந்து விவசாயி வந்து பலன் அடையணுங்கிறதுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி வச்சிங்கன்னா அன்றைக்கி என்ன ரேட்டோ 4 வருஷம் கழித்து தான் ஈல்டுக்கு வருங்கிறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ரேட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 7 to 8% அட்டைன் பண்ணுறதுக்கே ஒரு 15 years ஆகுமா. ஏன்னா அவ்வளோ ஆயில்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது தான். ஸோ அதனால் எங்கள் ஊரில் வந்து நிறைய கேம்பிங் பண்ணி நிறைய பேர் வச்சுட்டாங்க. நாங்களாம் கொஞ்சம் லேட்டுன்னு வச்சுங்களேன். அதனால் சரி நாமளும் வைக்கலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்து இறக்கிருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் வைக்கலை. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆகஸ்ட் வாக்கில் வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இப்போயே கொண்டு வந்து இறக்கிட்டோன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்போ எங்கள் ஊரில் வந்து இப்போ ஒரு 1000 ஹெக்டர்ஸ் வந்து போட்டாங்கன்னா ஃபேக்ட்ரி இங்கே பக்கத்துலேயே ஆரம்பிக்கிறதா பிளானு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோத்ரேஜ் ஒரு 1000 ஹெக்டர்ஸ் போட்டாங்கன்னா நாங்கள் இங்கேயே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி இங்கே கொள்முதல் நிலையம் ஒன்று ஓப்பன் பண்ணி இங்கேருந்தே நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மரம் வந்து ஒரு ஏக்கராக்கு நியர்லி வந்து 55-60 மரம் வைக்கலாம் மாட்டேங்குது. அதே மாதிரி இது வந்து தென்னம்பிள்ளை மாதிரி தான் வச்சுங்களேன். தென்னம்பிள்ளையோட கொஞ்சம் தண்ணி கம்மியாக விடலாம், பட் ஈல்டு நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து இந்த ஆயில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நீங்கள் கல்லெண்ணெய் சாப்பிட்றதும் ஒன்று தான், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயில் சாப்பிட்றதும் ஒன்று தான். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு சில டைம்ஸ் வந்து இதே எண்ணெய் வந்து கல்லெண்ணெயோட பெட்டராக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஆயில் வந்து 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து குக்கிங்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், சோப்புக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ பிரிக்கும் போதே வந்து 2ஆக பிரித்து இது மாதிரி குக்கிங் பர்பஸ்க்குன்னு தனியாக பிரித்து ரிஃபைன் பண்ணிடுறாங்க, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து தனியாக. ஸோ 2 பை ப்ராடக்ட் இதிலே வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ மெயினாக கவர்மெண்ட் வந்து ஆயில் டெஃபிசிட் குறைக்கிறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கரன்சி டெஃபிசிட்டு நிறைய நடக்கும். ஸோ நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து அதை வந்து குறைக்கணும். அப்போ தான் வந்து கரன்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உள்ளூர்லேயே பண்ணாங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கும் லாபம் அப்படிங்கிறனால தான் மெயினாக வந்து கவர்மெண்ட் இது வந்து இந்த அப்ரோச் எடுத்துருக்காங்க. உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கேயாவது ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போடுற பிளான் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கோத்ரேஜ் ஃபேக்ட்ரியை வந்து அணுகுங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து இது கொடுத்துட்ருக்காங்க, செடி கொடுத்துட்ருக்காங்க, ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் ஊரில் பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நிறையா பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து விவசாயத்தில் வந்து ஆள் குறைபாடு, ஆள் பற்றாக்குறை அப்படின்னா என்னை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி பணம் பயிர் பண்ணுறது பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வேலையும் கம்மி, இனிஷியல் காலத்தில் மட்டும் வேலை இருக்கும், இப்போ போக வந்து உங்களுக்கு வேலை கம்மியாக இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பண்ணுறது பெட்டர் விவசாயம்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து
பக்கத்தில் எதாவது இருந்ததுன்னா தேடி பாருங்கள். ஆன்லைனில் கண்டிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அணுகி போகிற மாதிரி பிளான் இருந்ததுன்னா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.